ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஐ எம் அ ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹெலனோட கேரக்டரை பார்க்கும்போது நான் கூட வந்துட்டு அவள் ரொம்பவே சாஃப்டானவா அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். பட் இந்த எபிசோடில் எலனோட ரிவெஞ்ச் வந்துட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் அ ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 11. ஒரு வழியாக இப்போ ரஃபலியாவை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அவள் பயத்தில் தூங்கிட்டு இருக்கா, அவ்வளோதான் அப்படின்னு சாவல் சொல்கிறான். ரஃபலியாவுக்கு எப்படி இருக்குன்னு எலன் கேட்குறா. அவளுக்கு எந்த அடியும்லாம் படலை, நல்லா தான் இருக்காங்க, சேஃபாக இருக்கும்னு தெரிஞ்சோடனே தூங்கிட்டாங்கன்னு ஆல்பர்ட்டோ சொல்கிறான். அப்பா நீங்களும் அம்மாவும் வேறு லெவலில் ஃபைட் பண்ணீங்கன்னு எலன் சொல்கிறா. அவர் வேறு லெவலில் இருக்கும் எங்கள் அப்பா சொல்லியிருக்காருன்னு வான் சொல்லவும் அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு ஆர்ச்சின் அந்த இடத்துக்கு வந்து சொல்கிறா. ரொம்ப நாள் கழிச்சு பவரை யூஸ் பண்ணுறதுனால என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ போய் நீ நம்ம சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்கிறான். காலத்தில் பேண்டிட்ஸை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாவுக்கு ஒரு மிஷன் வந்துச்சு. அவங்க ஒல்ஃப் ஸ்பிரிட்டை வச்சிருந்தாங்க. ஹீரோவையே தடுத்துடலாம் நினைச்சாங்க. பட் உங்க அம்மாவை பார்த்தோன்னே உல்ஃப்ஸ் எல்லாம் சரண்டர் ஆயிடுச்சு. லார்ட் ராவலோ டொர்னாடோ மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணி அவங்கள சாவடிச்சிட்டாருன்னு சொல்லவும் அந்த உல்ஃப்ஸ் எல்லாம் ஐயோ பாப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறா. ஆமா அப்பா அவங்களால லைட்னிங் மேஜிக் தானே யூஸ் பண்ண முடியும், எப்படி டொர்னாடோ யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டா ஆரியோட பவர் இருக்கும்போது என்னால எல்லா எலமெண்ட்ஸையும் கான்சர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எலன் இதனால தான் சொல்றேன், நீ யார் கூட கான்ட்ராக்ட் போடுறியா அவங்கள கேர்ஃபுல்லா போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். ரஃபிலியா கண்மொழிஸ்டான் பட்லர் வந்து சொல்றான். பிரின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு பாக்குறான். நல்லவேளை உனக்கு எதுவும் ஆகலன்னு கார்டியல் சொல்லவோ பின்னாடியே நம்ம ஹீரோவும் வந்துருத்தான். உடனே கார்டியல் நீங்க பேசுங்கன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். ஸோ நீ தான் எலனா, எல்லாமே உன்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லி ரஃப்லியா எலன்னு பிடிச்சி திட்டுறான். கூட ஆல்ரெடி லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்றான், அதை வச்சு தான் உன்னை கேப்சர் பண்ணிருக்காங்க. இதுல எலன் தப்பு எதுவும் இல்லைன்னு அவங்க அப்பா சொல்லவும் நானும் உங்களோட பொண்ணு தானப்பா, பட் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கல அப்படின்னு சொல்லி ரஃப்லியா சொல்லிட்டு எலன் பக்கமா திரும்பவும் நான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான் இப்படி பண்ண, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி எலன் சொன்னா. ஏன் வயசு தான் ஆகுது, பட் ஆனா நீ இன்னும் குட்டியா இருக்கு, எனக்கு தான் பெருசா இருக்கு, ஹைட்டோ சரி மத்ததோ சரின்னு வா சொல்லவும் எனக்கும் நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது வளரும் அப்படின்னு சொல்லி எலன் ஆளுற மாதிரி போகும். அம்மாக்கு பெருசா இருக்கு உனக்கும் பெருசா, கவலைப்படாத நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறான். இந்த தைரியம் தான் பிரின்சஸ் அள வச்சிருப்பேன் வான் மறைச்சிட்டு போறான். இப்போ நம்ம எலனோ ஹீரோவை பேசிட்டு இருக்கோம். லேடி நான் போய் அந்த பொண்ணை துண்டு துண்டா வெட்டிடுவான்னு வான் கேட்க, அப்படிலாம் பண்ணிடாதா அவ என்னோட கசன் எலன்னு சொல்றா. உங்களோட மூடு எப்படி நல்லபடி ஆக்குறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வாணியை நம்ம கொஞ்சங்கன்னு சொல்லவும் அவ்வளோ ஃப்ளஃபியா இருக்கேன்னு அது மேலே கொஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ மறைச்சிட்டு இருக்கோம். அப்பா நீங்களும் வந்து இதை என்ஜாய் பண்ணுங்கன்னு கூப்பிடுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரம் வளரணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சா நீ வளராம இப்படியே இரு, வளர்ந்துட்டேன்னா கல்யாணமாகி வேற ஒருத்தங்கிட்ட போயிருவ, நீ என்னை விட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்டோக்கமாக்குறான். உடனே எலன் பிடிச்ச அவனோட கண்ணத்தை அடிச்சு அவனை நார்மல் ஆக்க ட்ரை பண்றா. ஹெலன் இப்போ நீ நார்மல் ஆயிட்டல, அது போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அவளை சமாதானப்படுத்த தான் நம்ம ஹீரோ இப்படி பண்ணியிருக்கான். ஹெலன் தூங்குற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தா. அவளுக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலப்பா நம்ம ஹீரோ சாவல் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஃபேமிலியோட ஸ்கீம்ல எங்களால தான் உன் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கணும். ஸ்டஃபிலியா எதனால என் கோவமா இருக்கான்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சாவல் சொல்றான். சரி ரெண்டு பேருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி ரோரனி உங்களுக்கு வயனை தூக்கி கொடுக்குறான். காய் அப்புறம் வான் ரெண்டு பேருமே எலன்னு தான் ப்ரொடெக்ட் பண்றது அவங்க டியூட்டியா இருக்கு. நீ என்ன சாதாரண ஹியூமன் சீப்பா நினைக்கலாம், பட் ஆனால் நம்ம ரெண்டு பேரோட டியூட்டியோ எலனை ப்ரொடெக்ட் பண்றது, நம்ம ஏன் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க கூடாது சொல்லி காய் கேட்டுட்டு கையை நீட்டுறான். மனுஷங்க கை கொடுத்து தான் இப்படி ஒன்று சேர்ப்பாங்கன்னு சொல்லுவோம், பட் நான் மனுஷன் இல்லைன்னு சொன்னா, பட் நீ மனுஷங்களை தானே ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்கான்னு கேட்கவோ சரின்னு வான் கையை கொடுத்தா பா சாஃப்டா இருக்கே நம்ம கொஞ்சிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ் கார்டியல் அந்த இடத்துக்கு வந்துருத்தான். உங்களோட கோஆபரேஷனுக்கு திரும்பவும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரஃபலியா சேஃப்டியா ரிட்டர்ன் ஆயிட்டான். ஸோ அதுக்கு நான் ஹீரோ சொல்லவும் பட் இந்த லெட்டர் இது ராயல் ஃபேமிலி கிரஸ்ட் இருக்கு, இதை பத்தி என்ன நினைக்கிறேன், நான் அவங்க டொமைன்குள்ள வரேன், நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர்ல போட்டுருக்கு. நீங்க ஒரு மிஷன்ல வரப்போறது கண்டிப்பா உங்க அப்பாவை தவிர்த்து வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ராயல் ஃபேமிலியோட கிரஸ்டையும் அவரால் தான் யூஸ் பண்ண முடியும். ரஃபலியாவை உங்க அப்பாவே ஆள் வச்சு கடத்தினவங்களை தேடி நாங்க வரும்போது கண்டிப்பா உங்களை மீட் பண்ணுவோம். ஸோ நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா மெடிசனை பத்தி உங்களுக்கு சொல்லுவோம். இதுதானே உங்க அப்பாவோட பிளானா இருந்திருக்கு. அண்ட் உங்க அப்பா அப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எலன்னு எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எங்களுக்கும் ராயல் ஃபேமிலிக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பாடி கார்டு சொன்னா அதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பட் நாங்க இதுல கார்டியல் சொல்ல வருவோம், தெரியும் நீங்க இதுல இன்வால்வ் ஆகல, ஆக்சுவலி உங்க அப்பா உங்களையே யூஸ் தான் பண்ணிருக்காரு. சரி இப்போ அந்த மெடிசனை பத்தி வருவோம். ப்ராமிஸ் பண்ணபடியே ரஃப்லியா சேஃப்டியா வந்ததுனால மெடிசன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு குட்டி பாட்டில கொஞ்சோண்டு மெடிசனை கொடுக்குறாங்க. மெடிசன்ஸோட டீட்டெயில் என்னால கொடுக்க முடியாது, சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லவும் அப்ப இது ஹியூமன் வேர்ல்டுல கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களான்னு ஹியூமை கேட்கறான். ஆமா அப்படின்னு எலன் சொல்றா. பட் ஸ்பிரிட்ஸ்க்கும் இது தேவைப்படாது, ஏன்னா ஸ்பிரிட்ஸ் இட்டர்னிட்டியா வாழும். ஸோ ஸ்பிரிட்ஸ்க்கு மெடிசன்லாம் தேவை கிடையாது, வேணா செக் பண்ணி பாருங்கன்னு எலன் சொல்றா. ஸ்பிரிட்டை வச்சு செக் பண்ணா அந்த ஸ்பிரிட்டுக்கே இது என்னன்னு தெரியல, ஹியூமன் வேர்ல்டு சேர்ந்ததோ கிடையாது, ஸ்பிரிட் வேர்ல்டு சேர்ந்ததோ கிடையாது அப்படின்னு அந்த ஸ்பிரிட் சொல்லுது. இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் நான் பார்த்ததில்லன்னு இந்த ஸ்பிரிட் சொல்லிடுது. உங்களால இதை மேக் பண்ண முடியாது, பட் இந்த மெடிசனை நான் சப்ளை பண்றேன். நான் கொடுத்துருக்கிற மெடிசன் ஆன்டிபயோட்டிக்ஸ், அது வியாதிகளை வேர்ல இருந்தே போய் கொல்லும். பட் இதையே வயித்தால போற பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மெடிசன் இருக்கு, எந்த வியாதிக்கு எந்த மெடிசன், எவ்வளவு ப்ராப்பரா ஹைஜீனா அதை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நீங்க இதை சப்ளை பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். ஹவுஸ் ஹீலர்ஸ் கிட்ட போயிட்டு கேளுங்க, மெடிசன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. தாத்தா அவங்களுக்கு அந்த இடத்த காமிங்கன்னு பட்லர்ட்ட எலன்னு சொல்றா.
ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கான மெடிசனை தந்துட்டேன். பட் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு தர முடியாது. ஃபியூச்சரில் மெடிசன் வேணும்னா அதுக்கு நீங்கள் பேமெண்ட்டை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னா, நான் அரசர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி டீல் இருந்தால் தான் நான் ஓகே பண்ணுவேன்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரிஜினல் மேட்டர் ரஃப்லியா கிட்னாப்பை பற்றி வருவோம். ராயல் ஃபேமிலி தான் ரஃப்லியாவை இதில் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அரசர் தான் இதை பண்ணியிருக்காரு. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அரசர்கிட்ட இதை மட்டும் போய் சொல்லிடு. வரப்போகிற விஷயங்களுக்கு நான் முன்னாடியே உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன். ஃபேமிலியை தொட்டதுக்கு நீ கண்டிப்பாக வருத்தப்படுவ. இதை அரசர்கிட்ட சொல்லிடுன்னு எல்லாம் சொல்கிறேன். கிளம்பவும் என்கிட்ட தாராளமாக பேசுகிறேன் நீ சொல்லியிருந்தியே அப்படின்னு சொல்லி அவன் கேட்க ரஃப்லியாவை சேஃப்டியாக மீட்டுட்டா நான் சொல்கிறத கேட்பியான்னு அவன் கேட்டிருப்பான். எலனோ ஓகே சொல்லியிருப்பா. திரும்ப நான் அவனை எப்போ பார்ப்பேன்னு தெரியாது. இப்போவே பேசலைன்னா எப்போவோ பேச முடியாதுன்னு நம்ம சொல்லவும் எலனோ பேசுறதுக்கு ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயங்கவும் ப்ளீஸ் அப்படின்னு வா கெஞ்சி கேட்குறா. சரி ஆனாலும் சரி எலன் கிட்ட மட்டும் போயிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறான். எலன் ராயல் ஃபேமிலி ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லவும் நீங்களும் ராயல் ஃபேமிலியில் ஒரு பார்ட் தான். கிங் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியலன்னு கேட்கவும் ஆமா தன்னோட கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த கிங் அப்படி பண்ணாரு. பட் அவர் பண்ணது கண்டிப்பா தப்பு தான் அப்படின்னு கார்டியல் சொல்லுவோம். அப்படின்னா கிட்ட மன்னிப்பு கேட்டு எந்த பிரச்சனமும் இல்லை. நீங்க பண்ண தப்புக்கு நீங்க வருந்தணும். மக்களை காப்பாத்துறதுக்காக பண்ணியிருந்தாலும் அவர் பண்ணது தப்புன்னு எலன் சொல்றா. ஹியூமன் சொல்ல 100 வருஷம் தான் அவங்க இறந்து போயிருவாங்க. பட் ஆனா ஸ்பிரிட்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஸ்பிரிட்ஸோட லைஃப் இட்டர்னலுங்கிறதுனால எல்லா அவங்களுக்கு நேத்து நடந்தது மாதிரி தான் தெரியும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்பிரிட்ஸ் அதே வழியா அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த கஷ்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பாவான அரசரும் அந்த அழுகைகளை கேட்டிருப்பாரு. அது தெரிஞ்சிருந்தும் என் ஃபேமிலி மேலேயே கை வச்சிருக்காரு. நான் கைண்டான பொண்ணுன்னு கிங் ரவிசல் என்ன குறைச்சி எடை போட்டுட்டாரு. இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு உங்க அப்பாவை எதிர்பார்க்க சொல்லாத. இதுதான் என் ஃபைனல் வார்னிங். எங்களை கான்டாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எலன் கோபமா சொல்ல சைடு தான் தப்பு இருக்கு. ஸோ அவனுக்கும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. எலன் அங்க இருந்து கிளம்பியிருத்தா. நான் ஜஸ்ட் அவ கிட்ட பேசணும்னு நினைச்சேன். அதுக்கு கூட எனக்கு சான்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கார்டியல் சோகமா நிக்கிறான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்பிரிட்ஸோட ஹெல்ப் எப்படி இருந்தாலும் அந்த கிங்குக்கு தேவைப்படுது. அது தெரிஞ்சுமே கூட ரஃபிலியாவை அவன் கடத்தியிருக்கான். என் ஃபேமிலி மெம்பர் மேலேயே கை வச்சிட்டா என்ன தைரியத்தில் நான் திரும்ப ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு தான் எலன் கேட்குறா. நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.